பாதாள செம்பு முருகன் கோவில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார்சத்திரம் அருகே இராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு அதன் கருவறை பூமிக்கு கீழே 16 அடி ஆழத்தில் அமைந்துள்ளது. இதனால் பாதாள என்ற பெயர் பெற்றது. கருவறையில் செம்பு உலோகத்தால் உருவாக்கப்பட்ட முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். பக்தர்கள் 18 படிகள் இறங்கி பாதாளத்தில் உள்ள இந்த கருவறையில் முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த கோவில் பழனி முருகன் கோவிலின் நவபாஷான சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக கருதப்படும் திருக்கோவிலூர் சித்தரால் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. காலப்போக்கில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியினர், குறிப்பாக கந்தமாறன் என்ற மிராசுதாரர் மீண்டும் பூஜைகள் நடைபெறச் செய்தனர். கோவிலின் முன்புறத்தில் 15 அடி உயரத்தில் சங்கிலி கருப்பசாமி ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்டு கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். மேலும் கோபுரத்துக்குள் 36 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்துள்ளது. கோவிலில் 18 வகையான மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் கொண்டதாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் கருங்காலி மாலைகள் மற்றும் கருங்காலி வேல் போன்றவற்றை முருகனுக்கு சாற்றி பூஜை செய்து பயன்பெறுகின்றனர். கருங்காலி மாலைகளை அணிவதால் திருமண தடை நீங்குதல், பஞ்சபூதங்களின் துணை கிடைத்தல், எதிர்மறை சக்திகள் விலகுதல், குழந்தை பேறு கிடைத்தல், செல்வம் பெருகுதல், ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்குதல், தொழிலில் முன்னேற்றம், கல்வி ஞானம் அதிகரித்தல், குலதெய்வத்தின் அருள் கிடைத்தல் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம்.